لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவன் நம் மீது விதியாக்கி இருக்கிற ஒரு முக்கியமான கடமையை நிறைவேற்றுவதற்காக புனிதமிக்க ஜும்மா தினத்திலே நாம் பங்கெடுக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய 40 வயதிலிருந்து 63வது வயது வரை நபித்துவம் என்ற அந்த இறை செய்தியை பெற்று 23 ஆண்டு காலங்களில் உலக அழிவு நாள் வரை வரக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் அவர்கள் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று நல்ல பல அறிவுரைகளை வழங்கிவிட்டு சென்றார்கள். அந்த அறிவுரையை மக்களுக்கு சொன்னதோடு தங்களுடைய வாழ்க்கையிலும் அதை அவர்கள் கடைபிடித்து சென்றார்கள். உலகத்தில் இருக்கிற எல்லா தலைவர்களுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அறிவுரைகளை அவர்கள் மனித சமுதாயத்திற்கு நிறைவேற்றிய சட்டங்களை, அவர்கள் நடைமுறைப்படுத்தி காட்டிய சட்டங்களை உலகத்தில் பல தலைவர்கள், நடுநிலையாளர்கள் பாராட்டி இருப்பதையும் நம்ம பார்க்கிறோம். அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆன்மீக தலைவராகவும் ஒரு ஆட்சி தலைவராகவும் இருந்து அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு செய்த அந்த அறிவுரைகளை எல்லாம் தங்களுடைய கடைசி நேரத்தில், மரண நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்தின சுருக்கமாக மக்களுக்கு அந்த உரையை இறுதி ஹஜ்ஜில் அவர்கள் நடத்துகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறுதி பேருரை என்று வரலாற்றில் அந்த உரைகள் பொன்னெழுத்துக்களால் குறிக்கப்பட்டு இருக்கிறது. உலகத்தில் சில தலைவருடைய வரலாறை நம்ம பார்க்கிறோம். அவர்கள் மரணிக்கிற நேரத்தில் நிறைய பேருடைய அந்த மரணமே ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடியதாக, அந்த மரணமே ஒரு மர்மமாக இருப்பதை பல தலைவருடைய வரலாற்றில் பார்க்கிறோம். அவருக்கு என்ன நடந்துச்சு யாருக்கும் தெரியாது. அவர் என்ன சொல்ல நினைத்தார், சமுதாயத்துக்கு அவர் என்ன மெசேஜை சொல்லலாம்னு நினைக்கிறார், யாருக்கும் தெரியாது. ஆஸ்பத்திரி கொண்டு போவாங்க, 1 மாசமோ 2 மாசமோ இருப்பாங்க, சத்தம் இல்லாம எல்லா வேலையும் முடிஞ்சு போயிடும். அப்ப ஒரு தலைவர் இவ்வளவு காலம் மக்கள்கிட்ட ஆட்சி நடத்திய ஒரு தலைவர், அவர் மக்கள்கிட்ட என்ன சொல்றாரு, அவருக்கு என்ன நடந்துச்சு, இதெல்லாம் பல தலைவருடைய வரலாற்றில் மறைக்கப்படுவதை நம்ம பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு ஆட்சி நடத்தினார்கள். அந்த ஆட்சியினுடைய இறுதி கட்டத்தில் மக்களுக்கு என்னவெல்லாம் மெசேஜ் சொல்ல நினைத்தார்களோ அந்த மெசேஜ் எல்லாம் இறுதி ஹஜ்ஜுக்காக வேண்டி அவர்கள் வந்திருந்த நேரத்தில் மக்கள் மன்றத்தில் அந்த மெசேஜை எல்லாம் வைத்தார்கள். அந்த மெசேஜில் முக்கியமான செய்திகளை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு ஒரு அறிவுரையை சொன்னார்கள். ஒரு தகப்பனார் தன்னுடைய பிள்ளைகிட்ட தன்னுடைய மரண நேரத்தில் என்ன சொல்லுவாரோ, இதெல்லாம் முக்கியம் நினைக்குவாரோ, அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி ஹஜ்ஜில் இந்த சமுதாயத்துக்கு தேவையான அந்த அறிவுரைகளை எல்லாம் செய்தார்கள். என்னோட செய்யறாங்க, முதல்ல அந்த அறிவுரையை மக்கள் கவனிக்க வேண்டும் என்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது தன்னுடைய இறுதி ஹஜ் என்று மக்களுக்கு பல வகையில் தன்னுடைய இறுதி கட்டத்தை உணர்த்துகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்காக வர்றாங்க. அந்த ஜம்ராவில் கல்லறியக்கூடிய அந்த இடத்துல தன்னுடைய வாகனத்துல அமர்ந்து கொண்டு கல்லறிந்து விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை நோக்கி சொன்னார்கள், யா அய்யுஹன் நாஸ், மக்களே, குது மனாசிக்கக்கும், ஹஜ் உம்ரா சம்பந்தமாக நீங்கள் என்னவெல்லாம் கேட்டு நினைக்கிறீர்களோ, தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறீர்களோ, இப்பவே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். ஃபஇன்னி லா அத்ரி லஅல்லி அஹுஜ்ஜு பஅத ஆமிஹாதா, இந்த வருடத்துக்கு பிறகு நான் ஹஜ் செய்வேனா மாட்டேனா என்று எனக்கு தெரியாது. அடுத்த வருஷம் வருவன்னு சொல்ல முடியாது. இதுதான் கடைசி ஹஜ்ஜாக இருக்கலாம்.
அதனால ஹஜ் உம்ராவுல உங்களுக்கு என்ன வேணா சந்தேகம் இருக்கோ எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி மக்களுக்கு தேவையான கேள்விகளை சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணி கொள்ள சொல்லி அப்படி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உரையில குறிப்பிட்டார்கள். அதே மாதிரி திருமலை குர்ஆனுடைய ஒரு வசனம் அந்த நேரத்தில் இறங்குகிறது. அவங்க ஹஜ்ஜுக்காக வந்திருந்த நேரத்தில் ஒரு வசனம் இறங்குது. அந்த வசனமும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி கட்டத்தை அடைந்து விட்டார்கள் என்று உணர்த்துகிற வகையில் இருந்தது. என்ன வசனம் அது? அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் முழுமையாக்கி விட்டேன். வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி, என் அருள்முறையை உங்களுக்கு முழுமையாக வழங்கிவிட்டேன். வரதீது லக்கும் இஸ்லாம் தீனா, இந்த மார்க்கத்தை இஸ்லாத்தை உங்களுக்கு மார்க்கமாக நான் புரிந்து கொண்டேன் என்று திருமலை குர்ஆனில் அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கணும். நபிகள் நாயகத்துடைய வேலை முடிஞ்சு போச்சு, அவங்களுக்கு வழங்கப்பட்ட இந்த இஸ்லாமிய மார்க்கம் இது முழுமை பெற்று விட்டது, இனிமே நபிக்கு வேலை கிடையாது, இனிமே இறை செய்தி வராது, இதுதான் கடைசி அவருடைய கடைசி கட்டமாக இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு மரணத்தை உணர்த்துகிற வகையில ஒரு குர்ஆன் வசனம் இறங்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குர்ஆன் வசனத்தை மக்கள்கிட்ட வாசித்து காட்டிவிட்டு மக்கள்கிட்ட அவங்களுடைய வாக்கு கொடுத்து கேட்கிறார்கள். என்ன கேட்கிறாங்க? வான்தும் மஸ்ஊலூன் அன்னி, மக்களே, என்னுடைய தோழர்களே, என்னை பற்றி மறுமையில நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். வான்தும் காயிலூன், அந்த நேரத்தில் அந்த மாதிரி கேள்வி வந்தா நீங்க என்ன சொல்லுவீர்கள் அப்படிங்கிறாங்க. அப்ப மக்கள் சொல்றாங்க, நசிவது இன்னக்க வளர்த்த அது இன்னக்க அது வளர்த்த ரிசாலாத்து ரப்பிக்க நசலத்தல் உம்மத்திக்க கதை தல்லதி அழைக்க அல்லாஹ்வுடைய தூதரே, எதையெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு பொறுப்பா நியமித்தானோ அந்த பொறுப்பை சரியான முறையில் நிறைவேற்றீர்கள். உங்களுடைய நுபுவத்துல நீங்க எந்த குறை வைக்கல என்று மக்கள்கிட்ட அந்த மக்கள் என்ன செய்யறாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்கள நோக்கி சொல்றாரு. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானத்தை நோக்கி கையை உயர்த்தி மக்களை நோக்கி கையை உயர்த்தி சொல்றாங்க, அல்லாஹ் மஷ்ஹத், இறைவா நீ சாட்சியாக இரு, இந்த மார்க்கத்தை நான் முழுமையாக மக்கள் மத்தியில் எடுத்து வைத்து விட்டேன் என்பதற்கு நீயே சாட்சியாக இரு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முறையில் என்ன செய்யறாங்க? மக்கள்கிட்ட வாக்கு கொடுத்து கேட்கிறாங்க. இந்த மார்க்கத்தில் ஏதாவது நம்ம குறை வச்சுட்டோமா கேட்கிறாங்க மக்கள்கிட்ட. அழகாக பல்லல், நான் உங்கள்கிட்ட எல்லாவற்றையும் எடுத்து வைத்து விட்டேன்னா ஏதாவது குறை வச்சிருக்கிறேன்னா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள்கிட்ட கேள்வி கேட்கிறாரு. மக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க எந்த குறை வைக்கல, எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க அப்படிங்கிறாங்க. அதோட தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நிம்மதி அடைகிறாரு. இந்த மார்க்கத்தை அல்லாஹ் எதையெல்லாம் சொன்னாரோ நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டோம், ஒரு சந்தேகம் வராத அளவுக்கு தெல்ல தெளிவாக அந்த மார்க்கத்தை சொல்லிவிட்டோம் என்று ஒரு மனநிறைவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடைகிறார்கள். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹஜ்ஜுக்கு ஒரு பேரை குறிப்பிடுகிறார்கள். எப்படி பேர் குறிப்பிடுறாங்க? ஹாதி ஹஜ்ஜத்துல் விதா, இந்த ஹஜ்ஜு என்பது இது விடைபெறக்கூடிய ஹஜ்ஜு, உங்கள்ட்ட இருந்து நான் விடைபெற்றுக் கொள்ளக்கூடிய ஹஜ்ஜு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹஜ்ஜுக்கு பேரே சொல்றாங்க. இப்னு அப்பாஸ் அவங்க சொல்றாங்க, இந்த ஹஜ்ஜு நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச ஹஜ்ஜு ஒண்ணுதான், உம்ரா நிறைய பண்ணிருக்கிறாங்க. ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹஜ்ஜில பண்ணாங்க, அது அவங்களுடைய கடைசி காலத்துல செஞ்சதுனால அது இறுதி ஹஜ்ஜி என்று பேராயிருச்சு. ஹஜ்ஜி நிறைவேற பண்ண ரசூலுல்லாஹ் அந்த மாதிரி சூழ்நிலை அவங்களுக்கு அமையல. நிறைய போர்கள் மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையில நிறைய போர்கள் நடந்த காரணத்தினால, மக்கா குறைஷியர்கள் கையில் இருந்த காரணத்தினால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவை நிறைவேற்றுறதுக்கு ஒரு வருஷம் வந்துட்டு திரும்பி போயிட்டு திரும்பி வர்றாங்க. அதனால ஹஜ் அவங்களுடைய கடைசி வருஷத்துல பண்றாங்க. அது கடைசி ஹஜ் என்று வரலாற்றுல பேர் சொல்லப்படுது. இது விடைபெறக்கூடிய ஹஜ்ஜுங்கிறாங்க. இந்த ஹஜ்ஜில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு என்ன வழங்க சொன்னாங்களோ, இன்னகால வசியத்துக்கு இலா உம்மத்தியா இலா உம்மத்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய சமுதாயத்துக்கு செய்த ஒரு மரண சாசனம் இந்த முறை இன்று இப்னு அப்பாஸ் செய்யறாங்கன்னா ஒரு மரண சாசனமாக தான் அந்த உரையை நாங்க பார்த்தோம் அப்படிங்கிறாங்க. அதுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ண சொல்றாங்க? அந்த அந்த உரையை குறிப்பிடுறதுக்கு முன்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உரையை எல்லாரும் கவனிக்க வைக்கிறாங்க. பள்ளி பள்ளி ஷாஹிதுல் காயிப, இங்கே வந்திருப்பவர் வராமல் இருப்பவருக்கு இந்த உரையை எடுத்து சொல்லிவிடுங்கள். ஏனென்று சொன்னால் சாதியின் என்னிடமிருந்து கேட்கிற உங்களை விட உங்கள்கிட்ட கேட்கிற ஆள் இதை தெளிவாக வழங்கிக் கொள்வார், இதை தெளிவாக புரிந்து கொள்வார் அப்படிங்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, சஹாபாக்கள் நேரடியாக ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து ஒரு வார்த்தை கேட்கிறார்கள்.
அதை நேரடியா கேட்கிற சகாபாக்கள் விளங்குறதை விட அதுக்கப்புறம் வர தாபீன்கள் சிறப்பு வழங்குவாங்க, அதுக்கடுத்து வர தாபீன்கள் சிறப்பு வழங்குவாங்க. ஒவ்வொரு காலத்திலையும் வரக்கூடிய மக்கள் நீங்க யார்கிட்ட இந்த மெசேஜ வைக்கிறீர்களோ நேரடியா கேட்கிற உங்களை விட உங்களுக்கு பின்னாடி எத்தனை பேர் வருவான், அவன் என்னுடைய கருத்தை சரியான முறையில் புரிந்து கொள்வான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக இந்த சமுதாயத்துக்கு அறிவுரை சொல்லும் போது இந்த சலபீசம் ஒரு கொள்கை உண்டாக்குறாங்கல்ல, இதுக்கு ஒரு மண்டையில் ஒரு அடி அடிக்கிறாங்க. சகாபாக்கள் தான் சிறந்து விளங்குவாங்க கிடையாது, உங்களை விட சிறந்து விளங்குற கூட்டமா வரும். நான் சொல்லக்கூடிய இந்த செய்தியை என்கிட்ட நேரடியாக கேட்கிற சகாபாக்களை விட உங்கள்கிட்ட கேட்பாங்கல்ல, அந்த மக்கள் சிறந்த முறையில் விளங்குவார்கள். புள்ளிதி இல்மின் அறி எல்லாம் சொல்றாங்கல்ல, ஒவ்வொரு அறிவாளிக்கு மேலே ஒரு அறிவாளி இருக்கான். இந்த காலத்தோட அறிவு முடிஞ்சிருச்சு, இந்த காலத்தோட ஆய்வு முடிஞ்சிருச்சு அப்படி கிடையவே கிடையாது. ஒவ்வொரு காலத்திலையும் வரும் புதுசு புதுசா விளங்குவோம். ஒரு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஒரு செய்தியை, குர்ஆன்ல உள்ள ஒரு செய்தியை அந்தந்த காலம் சில நேரங்களில் பதில் சொல்லும். இந்த வசனம் என்ன கருத்து சொல்லுது என்று சில வசனங்களை எல்லா காலத்திலையும் புரிந்து கொள்ளத்தக்க வசனங்கள் ஹதீஸ்கள் இருக்கிறது, காலம் கடந்து புரிந்து கொள்ளக்கூடிய ஹதீஸ்கள் வசனங்கள் இருக்கிறது. ஃபிரௌனுடைய உடலை பத்தி அல்லாஹ் சொல்றான், அதுல நூஹ் நபியுடைய கப்பலை பத்தி சொல்றான். சகாபாக்கள் யாருக்கு அதை நம்பி இருப்பாங்க, அதை கன்ஃபார்ம் இருக்க மாட்டாரு. ஜூதி மலை மேல ஒரு கப்பல் நின்றது அப்படின்னா ஜூதி மலை எங்க இருக்குது, அது மேல கப்பல் பார்த்தாங்களா, யார் பார்க்கல. ஆனால் இந்த காலத்துல அவங்க செய்யறாங்க, அப்படி ஆய்வு பண்ணலாம். அமெரிக்காவுடைய அந்த பனிமலைகள்ல ஆய்வு செய்யக்கூடிய நேரத்தில் பார்த்தால் அராராத் மலை தொடர்ந்த அந்த பனிப்பாறைகளை உடைச்சு எடுக்கிறான். கப்பலுடைய அந்த பாகங்கள்ல உடைந்த பாகங்கள்ல வெளியே கிடைக்குது. இவ்வளவு பெரிய ஒரு உயரமான ஒரு மலைக்கு மேல அந்த காலத்துல யார் கப்பல் கொண்டு வச்சா என்று பார்த்து வியப்படையும். இதை பத்தி குர்ஆன்ல சொல்றது, ஜூதி மலை மேல இறைவன் கொண்டு போய் கப்பலை வச்சான். நூஹ் நபியும் அவரை ஏற்ற மக்களும் அந்த மலை மீது தான் காப்பாற்றப்பட்டார்கள் இப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. இதை இந்த காலத்துல உள்ள ஆளுங்க விளங்க முடியுமே தவிர அந்த காலத்துல உள்ள சகாபாக்கள் தாபீன்கள் தாபீன்கள் நம்பிட்டு போகணும், அவ்வளவுதான். அப்ப எதுக்காக சொல்றேன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி இலட்சியில இதை குறிப்பிடுறாங்க. பின்னாடி ஒரு கூட்டம் வரும், சகாபாக்களுடைய விளக்கம் தான் பின்னாடி வரக்கூடிய ஆளுடைய விளக்கத்தை விட சிறந்த விளக்கம். அதனால குர்ஆனுக்கு நீங்க ஒரு விளக்கம் சொல்லக்கூடாது, ஹதீஸுக்கு நீங்க ஒரு விளக்கம் சொல்லக்கூடாது, சகாபாக்களுடைய விளக்கத்தான் சொல்லணும்னு சொல்றாங்க. இதுக்கு தான் ரசூல் சொல்றாங்க, நீங்க விளங்குறத விட உங்கள்கிட்ட கேட்கிறார் நல்ல விளக்குவாரு இப்படிங்கிறாங்க. என்ன வேணா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுல மக்களுக்கு சொல்றாங்க, முதல்ல சொல்றாங்க, ஃபஇன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ ஆராலக்கும் அலைக்கும் ஹராமுன் கஹுர்மத்தி யௌமிக்கும் ஹாதா ஃபீ பலதிக்கும் ஹாதா ஃபீ ஷஹரிக்கும் ஹாதா. இந்த நாள் எப்படிப்பட்ட புனிதமான நாள் தெரியுமா? ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. சகாபாக்கள் ரசூலுல்லாஹ் ஏதாவது பேர் உங்களுக்கு அப்படின்னு ஆர்வமா கண்டுக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அவங்கள கேள்வி கேட்டு விட்டு அவங்கள சொல்றாங்க, இது துல்ஹஜ் 10வது நாள். இந்த மாதம் எப்படிப்பட்ட புனித வாய்ந்த மாதம் தெரியுமா? இது போர் தடை செய்யப்பட்ட மாதம், புனித மாதம் இது. இந்த மாதத்துக்கு இது ஷஹ்ருல் அல்லாஹ்வுடைய ஒரு மாதம், துல்ஹஜ் மாதம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதத்துடைய புனிதத்தை சொல்கிறார்கள். அந்த நாளுடைய புனிதத்தை மக்கள்கிட்ட கேட்டு அவங்கள பதில் சொல்றாங்க. அதே மாதிரி இந்த மக்கமா நகரம் எப்படிப்பட்ட புனிதம் வாய்ந்தது தெரியுமா என்றெல்லாம் கேட்டுவிட்டு சொல்றாங்க, ஃபஇன்ன திமாஅக்கும் அம்வாலக்கும் ஆராலக்கும் அலைக்கும் ஹராமுன் கஹுர்மத்தி யௌமிக்கும் ஹாதா. இந்த நாள் எப்படி புனிதம் வாய்ந்ததோ, இந்த மாதம் எப்படி புனிதம் வாய்ந்ததோ, இந்த மக்கா நகரம் எப்படி புனிதம் வாய்ந்ததோ, அதே மாதிரி உங்கள் சகோதரனுடைய மானம், அவருடைய மரியாதை, கண்ணியம், அவருடைய ரத்தம், அவருடைய பொருளாதாரம் அனைத்தும் உங்களுக்கு ஹராம். இன்னொருத்தருடைய பொருளாதாரத்துக்கு நீங்க ஆசைப்படவே கூடாது. எப்படி காபத்துல்லாவுடைய அந்த புனிதத்தை பாதுகாப்பீர்களோ அதே மாதிரி அடுத்தவருடைய காசை பார்க்கணும். எப்படி இந்த மக்கமா நகரத்தினுடைய புனிதத்தை பாதுகாப்பீர்களோ அப்படி அடுத்தவருடைய மான மரியாதையை பாதுகாக்கணும். எப்படி இந்த துல்ஹஜ் 10வது நாளுக்கு ஒரு மரியாதை கொடுப்பீர்களோ அப்படி அடுத்தவருடைய அந்த உயிருக்கு நீங்கள் ஒரு பாதுகாப்பளிக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதனுடைய உயிர், உடம்புடைய காசு பணம் அனைத்தும் புனிதமாக நீங்க நெருங்கவே கூடாது அப்படிங்கிறாங்க. அது நேரத்தில் எப்போ நெருங்கலாம்? ஒரு ஆள் அன்பளிப்பா கொடுத்தாரு, ஒரு ஆள் அவனாக விரும்பி விருந்து கொடுக்கிறார். இந்த மாதிரி அவனாக விரும்பி கொடுப்பதை தவிர எந்த முஸ்லிமுடைய சொத்துலையும் காசு பணத்திலையும் நீங்க விரும்பி தராமல் எடுப்பதற்கு உங்களுக்கு ஹலால் கிடையாது. அடுத்தவருடைய காசு பணம் ஹராம் நாங்கள் சொன்னோம். ஹராம்னா என்ன? அதை நெருங்க தொடவே கூடாது. எதை தொடரலாம்? அவனாக விரும்பி தர்றான்ல,
அதை மாத்திரம்தான் நீங்கள் அனுபவிக்கலாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித உரிமைகளை தான் இறுதி ஹஜ்ஜில் சொல்றாங்க. இறுதி ஹஜ்ஜில் ரசூலுல்லாஹ் பயன் பண்ணாங்கன்னா ஏதோ வெறுமனே துணுகணமும் மட்டும் பேசல, மனிதனுடைய உரிமைகள் இந்த நாட்டில் இப்படி எல்லாம் உலகத்துல மீறப்படுகிறது என்பதை எல்லாம் கவனித்து ஒரு ஆட்சித் தலைவர் அடிப்படையில் இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள்கிட்ட சொல்றாங்க. சில விஷயங்களை சில மனித உரிமை மீறல்களை கவர்மெண்ட கையில் எடுத்து அதையெல்லாம் அன்னைக்கு கொடுக்கும். சில நேரங்களில் கவர்மெண்ட் ஒரு சாதாரணமா இருக்கிற நேரத்துல அல்லது கவர்மெண்ட் கண்ணில் மண்ணை தூக்கிட்டு சில பேர் வேலை வைப்பாங்க. அல்லாவிடத்துல இவர்கள் பதில் சொல்லணும். அல்லாவிடத்துல இதை பத்தி எல்லாம் விசாரணை இருக்கிறது. அதனால மனித உரிமைகள் விஷயத்துல கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறருடைய அந்த பொருளாதாரம் உங்களுக்கு பிடிக்கும், அவனா விரும்பி கொடுத்தா மட்டும்தான் நீங்க அனுபவிக்கலாம்னு சொன்னாங்க. அப்ப அவனா விரும்பி கொடுத்ததை ஹலால்னு சொன்னா இன்னைக்கு எத்தனை பேர் லஞ்சம் வாங்குறா? முஸ்லிம் சமுதாயத்திலேயே அதிகாரிகளா இருப்பவர்கள் லஞ்சம் வாங்குறானா இல்லையா? அப்ப லஞ்சம் கொடுக்குறவன் அவனை விரும்பி கொடுக்குறானா அல்லது வட்டிக்கு வாங்குறாங்க? இருக்கிற காசு பணத்தை வட்டிக்கு விட்டு அதை கடனா கொடுத்து உதவலாம், இல்ல சக்காத்து கொடுக்கலாம், தர்மம் செய்யலாம். காசு இருக்குதுங்கிற காரணம் என்ன செய்யலாம்? ஒண்ணு கூட்டி கூட்டி வச்சுக்கணும், யாருக்கும் பயன் இல்லாம அந்த மாதிரி பேர் போட்டு எத்தனையோ பேருடைய பணம் அவளை ஆயிடுச்சு. எத்தனையோ பேருடைய பணம் அவன் போட்ட பணத்தை அவளை எடுக்க முடியாம, யாருக்கா கடன் கொடுத்துக்கலாம, யாரா ஒரு ஏழைக்கு சக்காத்து கொடுக்கலாம என்று சேமிச்சு வச்சிருக்கிற பணத்தை கூட தெருவுலகி வீசணும். எதுக்காக வேண்டி? அரசாங்கத்துக்கு தெரிஞ்சா பிடிச்சிருச்சுன்னா மோடி பார்த்துட்டே இருக்கிறாருல்ல, அங்க இருந்து செய்யற மோடி கண்காணிக்கிறான்னு சொல்லி எங்கேயோ உட்கார்ந்து இருக்கிற ஒருத்தர் நம்ம வீட்டுல உள்ள பணத்தை அவன் தெரிஞ்சுக்கிறவான்னு இந்த அளவு பயப்படல. அப்ப அல்ல சக்காத்து கொடுக்கலன்னா மறுமையில கற்பனை இல்லையா? இந்த சக்காத்து யாருடைய பொருள்? இது ஏழைக்குள்ள பொருள் இல்லையா? 8 வகையான தகுதி உள்ள ஆளுக்கு அல்ல கொடுக்கணும்னு சொல்றாங்க. அந்த மாதிரி கொடுத்தோம்னா அரசாங்கத்துக்கு பயந்து வரி செலுத்தக்கூடியவர்கள் என்ன செய்யறாங்க? அல்லாஹ் விதித்த ஒரு வரியை செலுத்தாமல் அதை சேமித்து வைக்கிறார்கள், இல்லாட்டி வட்டி கொடுக்குறார்கள். இப்ப வட்டிக்கு கொடுக்குறாங்க, விரும்பி தர்றாங்க, வைத்திருப்பி தர்றான். வரதட்சணையை வாங்குறாங்க. வரதட்சணையை ஒரு முஸ்லீம் இருந்து ஒரு பெண் வீட்டாக இருந்து வரதட்சணையாக பணமாக வீடாக நகையாக சீர்ஜாமலாக பெறுகிறோமே, இதெல்லாம் கொடுக்குறோம். விரும்பி கொடுக்குறானா? வைத்திருச்சப்பட்டு கொடுப்போம். இன்னொரு பிள்ளை செய்யறது ஈர்க்கப்பட்ட வேண்டாம் பெருமைக்காக கொடுக்கலாம். பெரும்பாலும் ஏழைகள் நிறைந்திருக்கிற ஒரு சமுதாயத்தில் வரதட்சணை தாண்டவம் அடைகிறது. இதை கொடுத்தாதான் ஒரு பிள்ளைய கரையத்தை முடியும். வீடு இல்லைன்னு ஒரு பிள்ளைய நம்ம வீட்டுல வச்சுக்கிற வேண்டியதுதான் என்று எத்தனை பேர் ஏங்கி தவிக்கிறார்கள், எத்தனை பேர் வைத்தறிச்சப்பட்டு கிடக்கிறான். நம்ம வைத்தறிச்சப்பட்டு கொடுக்குறவங்க ஹலாலா? இது ஹராம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவனாக விரும்பி கொடுக்குறத தவிர உனக்கு எல்லாமே ஹராம், அடுத்தவருடைய அந்த பொருளாதாரம் உனக்கு ஹராம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்றாங்க. நம்ம மோசடி பண்றது, அடுத்தவருடைய நிலத்தை அபகரிக்கிறது, அது நடக்கும் இல்லையா? உறுஜா நிலம் போல போய் போகுது. அப்படி விடணுமா தவிர பக்கத்து இருக்காங்க சண்டை போடுறது, அண்ணன் தம்பிக்கு மத்தியில சண்டை தகராறு, வெட்டு முத்து இருக்க வேண்டி ஒரு இடம் ஒரு வீட்டுல ஒரு போர்ஷன் இருக்கு, ஒரே ஒரு ஜான் இருக்கு, இது எனக்கா உனக்கா இப்படின்னு சண்டை கொடுக்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஓ பணம் வந்து பரவாயில்ல, அவன் குடிச்சு போட்டு அவனுடைய பணத்தை நீ நெருங்கவே கூடாது. உரிமை கோரலாம். சில நேரத்துல நம்ம பாதிக்கப்பட்டோமையான நம்ம அந்த மாதிரி கொடுக்க முடியாத நிலைமையில இருக்கிறோம். நம்ம பணத்தை ஒருத்தர் கொடுக்கலாம், சண்டை போடலாம், ஃபைட் பண்ணலாம், நம்ம நல்லா தாராளமா கொடுத்துருக்கலாம். நம்ம அண்ணன் தான் கேட்கலாம், தம்பி தான் கேட்கலாம், பக்கத்து வீட்டுக்காரன் கேட்கலாம், சொந்தக்காரன் கேட்கலாம், போய் தொலைட்டு அப்படின்னு விடுறதுக்கு பதிலா வெட்டு குத்துகள் வரைக்கும் கோர்ட்டு வரைக்கும் படிக்கிறானா இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அடுத்தவருடைய அந்த பொருளாதாரம் உங்களுக்கு புரியும், அதை நீங்க அடைய நினைக்கவே கூடாது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணக்க வழிபாடுகள் விஷயமாக அந்த இறுதி ஹஜ்ஜில அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்துறாங்க. உம்மு சலமா அவங்க சொல்றாங்க, கால யகூனு மரதி இல்லதி துவஃபி ஃபீ ஸலாத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய அந்த மரண சக்கராத்து வேளை நெருங்கின உடனே 2 விஷயத்தை தான் திரும்பி திரும்பி சொல்லிக் கொண்டே இருந்தாங்க. என்ன 2 விஷயம்? உன்ன ஸலாத், தொழுகை விஷயத்துல கவனமா இருந்துருங்க. வமா மலக்கத் ஐமானுக்கும், உங்களுக்கு சொந்தமான அடிமைகள் விஷயத்துல கவனமா இருந்துருங்க. அடிமைங்கிற பேர்ல அவன் மேல தாறுமாற தாக்குதல் நடத்துறது, அவன கடுமையான வேலைகள் வாங்குறது, இப்படி எல்லாம் ஒரு எஜமானங்கிற அடிப்படையில முதலாளிங்கிற அடிப்படையில உங்களுக்கு கீழே உள்ள பணியாளர்களுக்கு சிரமத்தை கொடுப்பீங்களா? சிரமத்தை கொடுக்கலாம். சிரமம் கொடுத்தா நீங்க சேர்ந்து ஹெல்ப் பண்ணணும். ஒருத்தர் சமைக்கிறவங்களுக்காக வேண்டி சமைத்தால் கூட என்ன செய்யணும்? அவங்க சமைக்கலாம், கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்க சாப்பிடும்போது அவனுக்கு கொடுக்குறாங்க சொல்ல. சமைக்கிற நீ சம்பளம் கொடுக்குறவங்க கடமை, சமைக்கிறவனை விட்டு சாப்பாடு கொடு என்ற அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமைகள் பணியாளர்கள் விஷயத்துல தன்னுடைய அந்த நபித்துவ காலகட்டத்தில் உரை அது மக்களுக்கு அறிவுரை சொன்னார்கள். இறுதி இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நேரத்தில் இதே குறிப்பிடுறாங்க.
இந்த தொழுகையை குறிப்பிடுறாங்க, அடிமைகள் விஷயத்தை குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி இறுதி ஹஜ்ஜில் ரசூலுல்லாஹி உரையில் இருக்கும்போது இதே வணக்க வழிபாடு எதை தன்னுடைய 23 ஆண்டு காலத்தில் பிரச்சாரம் பண்ணார்களோ அதை தன்னுடைய இறுதி பேருரையில குறிப்பிடுகிறார்கள். ரப்பக்கும், உங்கள் இறைவனை நீங்கள் வணங்குங்கள், சல்லு ஹம்சக்கும், ஐவேளை தொழுவுங்கள், சூமு ஷஹரக்கும், ரமணான நீங்கள் நுழைவுங்கள், வாத்தியூத அமரிக்கும், உங்கள் அதிகாரம் அளித்தவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள், ததுகுலு ஜன்னத் ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனுடைய அதே மாதிரி அத்து ஜக்காத் அம்வாலிக்கும், உங்களுடைய செல்வங்களுக்கான ஜக்காத்தை கொடுங்கள், ததுகுலு ஜன்னத் ரப்பிக்கும், உங்கள் இறைவனுடைய சுக்கத்துக்குள் நீங்கள் செல்லலாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வணக்க வழிபாடுகள் பட்டியல் போடுறாங்க. இதை நீங்க கரெக்டா கடைபிடிக்கணும். தொழுகை, நோன்பு, ஜக்காத்து இதையெல்லாம் சரியான முறையில நிறைவேற்ற வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை மக்களுக்கு அறிவுரை சொல்றாங்க. நீங்க பார்க்கிற எத்தனையோ மதரசாக்களுக்கு ஃபத்வா கேட்டு கடிதம் வரும். என்ன கடிதம்? எங்க தகப்பனார் இறந்துட்டாரு, தாயார் இறந்துட்டாங்க, இந்த சொத்தை எப்படி பிரிக்கிறது, இது எனக்கு அதிக பங்கு கிடைக்குமா, என் தங்கச்சிக்கு அதிக பங்கு கிடைக்குமா, எனக்கு அதிக பங்கு கிடைக்குமா, எங்க அண்ணனுக்கு பங்கு கிடைக்குமா என்றெல்லாம் யார் யார் ஃபத்வா கேட்கிறார்கள் அவங்களுக்கு சாதகமாக ஏதாவது சொல்ல முடியுமையானால், எழுத முடியுமையானால் அப்படி கேட்டு எல்லா மதரசாக்களுக்கு மார்க்க கேள்விகள் என்று தபூஜ மாத்திரம் உள்ள தாய்களுக்கு தான் பல விஷயங்கள் மார்க்க கேள்வி வரும். ஜக்காத் எவ்வளவு கொடுக்குறது, யாராவது மதரசா எழுதி கேட்டுறாங்களா, எனக்கு இவ்வளவு சொத்து இருக்குது, எவ்வளவு ஜக்காத் கொடுக்கணும், இப்படி கேட்டு ஒரு மதரசாவுக்கும் பக்குவம் போயிருக்காரு. என் பொண்டாட்டி எப்படி தலாக் பண்றது, என் புருஷன் எப்படி தலாக் பண்றது, இல்லைன்னா என் சொத்தை எப்படி பேசிக்கிறது என்று இதுக்காக மட்டுமே மதரசாவை அணுகக்கூடிய மார்க்க அறிஞர்களை அணுகக்கூடிய மக்கள் எதை பார்க்கணும், ஜக்காத் எப்படி கொடுக்கணும் அதை கேட்டீர்களா, எப்படி துணுவுறது, எப்படி நோன்பு வைக்கிறது, இதெல்லாம் நபி வழி, இதெல்லாம் பிதத்து, இதை கேட்டு கடிதங்கள் வரணுமா இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி ஹஜ்ஜில் சொல்றாங்க, தொழுகை மட்டுமே இஸ்லாம் இல்லை, நோன்பு மட்டுமே இஸ்லாம் இல்லை, ஜக்காத்தும் கடமையை அல்லாஹ் வைத்திருக்கிறான், அதையும் நிறைவேற்ற வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி முறையில் இதை குறிப்பிடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மரண சாசனமாக இந்த சமுதாயத்துக்கு சொன்னாங்களே, அந்த மரண சாசனத்தை இந்த சமுதாயத்தில் இருக்கிற செல்வந்தர்கள் நிறைவேற்ற வேண்டும். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறாங்க, சில குற்றங்கள் வருவாங்க, வந்தரசியமா எல்லா காலத்திலையும் இப்படி வருவான். வந்தரசியமான கேட்டா நமக்கு முக்கியமான பெரிய பெரிய விஷயங்கள் இருக்கிறது, சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பேசக்கூடாது, இந்த வேலை நசிக்கிறது, நெஞ்சல் தப்பீர் கட்டுறது, தொப்பி இல்லாம துழுவுறது, இந்த மாதிரி ஒரு அளவு சொல்ற பின்னாடி ஆரம்பிச்சு சொல்றது, இதெல்லாம் பெரிய மேட்டர். இது எவ்வளவோ பெரிய பெரிய மேட்டர் இருக்குது, ஜிகாது பண்ணணும், அரசியலை இடம் பிடிக்கணும், அதுக்காக வேண்டி சின்ன மேட்டர்ல விட்ட வேண்டியதுதான். அரசியலை நம்ம இறங்கணும், அரசியல்ல ஒரு வெற்றிடத்தை நிரப்பணும், அதுக்காக வேண்டி என்ன பண்ணணும், எவனை கும்பிட வேண்டிய தேவை ஏற்பட்டால் கும்பிடணும், சின்ன விஷயம், எவங்கால விழுக வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் விழுகணும். இப்படி எல்லாம் தன்னுடைய தொண்டர்களுக்கு தோழர்களுக்கு அறிவுறுத்துற ஒரு நிலைமை தலைவர்களை பார்க்கணும். அந்த மாதிரி மக்களை வழிநடத்தலாம். உங்களுக்கு பேனர் வைக்கலாம், என்னோட உங்களுக்கு பேனர் வைக்கிறேன், முஸ்லீமா இல்லையா, முஸ்லீம் கட்சிக்கு பேர் வைக்கலாம், முஸ்லீம்னு இல்ல இஸ்லாம்னு இல்ல பேர், அரசியல் கட்சிக்கு பேர். அப்ப என்னடா முஸ்லீம் லீக், தேசிய லீக், அவங்களாவது ஒரு முஸ்லீம்கள் வார்த்தை போறோம், முஸ்லீம் லீக் ஆகுது, ஒரு பேர்ல முஸ்லீம்கள் வார்த்தை இல்லை, இஸ்லாம்கள் வார்த்தை இல்லையே, இல்ல இங்கிலீஷ்ல வருது அப்படின்னு கேட்டா அதெல்லாம் அரசியல் அப்படிதான், இதெல்லாம் கண்டுக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் கண்டுகொள்ளக்கூடாது என்று எல்லாத்தையும் தன்னுடைய இந்த சமுதாயத்தில் இருக்கிற எல்லா மார்க்க விஷயங்களையும் மூத்தாக்கி விட்டு எனக்கு ஓட்டு ஏற்கிறதுக்கு வா, நான் தேர்தலில் வெற்றி பெற்று ஜெயிக்கணுமா இருந்த உங்களுடைய உழைப்பு தேவை அப்படின்னு மார்க்கத்தை விட்டுட்டு வர சொல்றேன். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி ஹஜ்ஜில இந்த மாதிரியான கூட்டத்தை பத்தி எச்சரிக்கப்படுறாங்க. அதாவது இன்ன ஷைத்தான அது ஐசமின் ஐ யூபதபி பிலாரிக்கும் ஹாதிஹி அபதா, ஷைத்தான் இந்த மண்ணுல இந்த ஏகத்துவம் காலூன்றிய இந்த மண்ணில் தன்னை வணங்கப்படுவதிலிருந்து ஷைத்தான் நம்பிக்கை இழந்து விட்டான். இனிமேல் நீங்கள் ஷிர்க் வைக்க மாட்டீர்கள், இனிமேல் நீங்கள் குஃப்ருக்கு செல்ல மாட்டீர்கள். ஆனால் உங்களை வேற எப்படி இதில் உங்களுக்கு தள்ளுறது, ஷிர்க்ல எப்படி உங்களை இழுக்கிறது, குஃப்ர்ல உங்களை குடும்பம் எப்படி இழுக்கிறது, சத்தக்கூடுலகு தாத்தும் தீமா தாத்த தீர்வுனமின் ஆமாலிக்கும் செயல்லாபிஹி, எதை நீங்கள் அற்பமான அமல்கள் என்று நினைத்தீர்களோ அதுல ஷைத்தான் உங்களை கட்டுப்படுத்துவான். சின்ன விஷயம் நினைப்பீங்கல்ல, இதை சின்ன நினைக்க வைப்பான், அப்புறம் அதை சின்ன நினைக்க வைப்பான். இப்படி ஒவ்வொரு விஷயத்தை இதெல்லாம் சிறுசு பெரிய மாற்றம் இல்லை அப்படின்னு சிறுசு 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 என்று உங்களை பெரிய பாகத்தில் கொண்டு போய் தள்ளிடுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுல கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்று இதை பத்தி சேர்க்க பண்றாங்க. எந்த ஒரு நல்லத்தையும் சிறுசா நினைக்காதீங்க. நம்மள உலக விவகாரத்திலே அந்த மாதிரி எதையாவது சிறுசா நினைக்கிறோமா? சாப்பிடணும், சாப்பாடு சோறு ரொம்ப முக்கியம், சோறு முக்கியம் ஒரு காரி வேணாம், சின்ன மேட்ரு தள்ளிடுமா, மீன் வேணாம், ஊர்ல வேணாம், அப்பளம் வேணாம், இப்படின்னு சின்ன விஷயம்தான்
குழம்பு இல்லாம சாப்பிட முடியும், தண்ணி ஊற்றி சாப்பிடலாம். சின்னது ஒதுக்குமா, ஒரு மளிகை கடையில போறோம், மளிகை கடையில ஒரு பொருளை நம்ம வாங்குறோம், நாம எல்லா பொருளையும் தான் வாங்குவோம், எல்லாத்தையும் வித்துலாகும். அவர்கிட்ட ஒரு உறுப்பு கொடுக்க இருக்கிறாங்க, வேற ஏதாவது மளிகை கடையில உள்ள ஒரு சின்ன பொருளை ஏற்கிறோம், அதெல்லாம் விற்க மாட்டேன். பெரிய பெரிய ஏதாவது கேடு, முட்டையில சிறுசு அதெல்லாம் விற்க மாட்டேன். அரிசியத்தான் வைப்பேன், தேங்காயத்தான் வைப்பேன், கோதுமையத்தான் வைப்பேன். அப்படி ஒரு உலகத்தை நடப்பது மறுமை விஷயத்துல என்ன செய்யறாங்க, மக்களை வந்து மூளை செலவு பண்றாங்க. சின்ன விஷயத்தை பேசப்படுத்தாதீங்க. சின்ன விஷயம் பெரிய விஷயம் பிரிக்கிறதுக்கு நீ யாரு? நீ அல்லாவுடைய தூதரா? அல்லாவுடைய தூதர் ஒன்றை செய்து விட்டு போயிருக்கும் போது இது அற்பமான விஷயம் தட்டி கழிக்கிறதையெல்லாம் பார்க்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை வந்து எச்சரிக்கிறாங்க தன்னுடைய அந்த இறுதி பேருரையில. அதே மாதிரி பார்க்கிறாங்க உலகத்துல இந்த பெண்களை வந்து என்ன பண்ணாலும் கேள்வி கேட்கறது எவன் வரமாட்டேங்குது. பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் எல்லா காலகட்டத்தில் நடக்கிறது. இதை ரசூலுல்லாஹி கவனித்து அவருடைய வாழ்நாளில் இதை பத்தி எச்சரிக்கை பண்ணிருக்கிறாங்க. இறுதி பேருரையில இதை ரசூலுல்லாஹி குறிப்பிடுறாங்க. இத்தகுல்லாஹ பின்னிசா, பெண்கள் விஷயத்திலே அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஃபஇன்னக்கும் அகல்துமுஹுன்ன பிஅமானத்தில்லாஹ் வஸ்தஹலல்தும் ஃபுரூஜஹுன்ன பிகலிமத்தில்லாஹ். பெண்கள் விஷயத்தில் அல்லாஹ் பயந்துக்கிறீங்க. அல்லாஹ் அனுமதி கொடுத்த காரணத்தினால்தான் அவர்களை நீங்கள் சுகம் அனுபவிக்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய ஒரு அமானிதமாக நீங்கள் அவர்களை பெற்றுக் கொடுக்கிறீர்கள். அதனால பெண்கள் விஷயத்தில் அல்லாஹ் பயந்துக்கிறீங்க. அல்லாஹ் அனுபவிச்சனால வேற பொண்ணை தொட மாட்டேங்கிற, தொடக்கூடாது, மனைவியை தொடர்கிற காரணம் அல்லாஹ் வந்து அனுமதிச்சிருக்கான், ஹலால்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கான். இதனால அல்லாஹ்வுடைய அனுமதி இந்த மனைவியோட சந்தோஷமா இருக்கிற அந்த மனைவி விஷயத்துல யாருக்காக வேண்டி உங்களுடைய மனைவியோட சந்தோஷமா இருக்கிறீங்களோ, எவன் அனுமதித்ததுக்காக வேண்டி இதை நீ அனுபவிக்கிறீங்களோ அந்த பெண்கள் விஷயத்துல பயந்துக்கிறீங்க, அல்லாஹ் பயந்துக்கிறீங்க. அவர்கள் அல்லாஹ்வால் உங்கள்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கிற ஒரு அமானிதம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. லைஸ தம்லிகூன மின்ஹுன்ன ஷையன் கைர ذلك, இல்லறத்தில் ஈடுபடுவதை தவிர உங்களுக்கு அவர்கள் மேல எந்த ரைட்ஸும் கிடையாது. இதை சொல்றாங்க. அடிக்கிற உங்களுக்கு உரிமை இருக்குதா? உதைக்கிற உரிமை இருக்குதா? தூக்கி போட்டு மிதிக்கிற உரிமை இருக்குதா? சித்திரவதை பண்ற உரிமை இருக்குதா? கொலை செய்யற உரிமை இருக்குதா? சுகத்தை அடைஞ்சிக்கலாம் அவள்கிட்ட இருந்து. அவளை விரும்பி உனக்கு நிறைய பணிவிடைகள் செய்யறா, அவள் மேல உனக்கு கை அடிக்கிறதுக்கு உதைக்கிறதுக்கு அவளை துன்புறுத்துறதுக்கு இதுக்கெல்லாம் எந்த ரைட்ஸும் கிடையாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்லிட்டு சொல்றாங்க. இல்லா ஏத்தீனபி ஃபாயிஷத்தின் முபையினா, அதே நேரத்துல ஒரு மனுஷன் ரோஷம் இல்லாம இருக்க முடியாது. தெளிவான அருவருக்கத்தக்க ஒரு விபச்சார மாதிரியான நடவடிக்கையில ஈடுபடுறாங்க. அப்ப போகும், அப்ப ஆத்திரவர்த்தம் செய்யும். அப்ப என்ன பண்றது? அப்பவும் அருவருக்கத்தை விட்டு கிடையாது. அப்போ அவளை வந்து தூக்கி போட்டு மிதிக்கிறது இல்லை. அப்ப என்ன பண்ணணும்? அந்த மாதிரி ஒரு உனக்கு துரோகம் செய்யற மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுறதா மலாஜி, அவர்கள் அது போன்ற மானக்கேடான காரியத்தை செய்வார்களே ஆனால் படுக்கையிலும் தள்ளி வைங்க, வேற ஒரு ஆணோடு ஆட்டடிச்சிருக்கிறா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒழுக்க கேடா, அவருடைய பேச்சு சரியில்லை, அவருடைய ஆடை சரியில்லை, இப்படி அருவருக்கத்தக்க காரியத்தில் ஈடுபடுவாளே ஆனால் படுக்கையிலும் தள்ளி வை. எல்லா பொம்பளைகளும் ஆம்பளைகளுடைய அந்த ஆம்பளை எதுல ஏமாறுவானோ, எதுல மயங்குவானோ அதுலதான் ஆம்பளைகள் அடிமையாக்குறாங்க. என்னதான் நம்மளை திட்டினாலும், நம்ம தப்பு பண்ணாரு, நம்ம அவ என்ன திட்டினாலும் லைட் வந்துடாமனு, நம்மள்கிட்ட காலை உண்டாமனு, இப்படிங்கிற ஒரு எண்ணத்தினாலதான் எல்லாரும் தப்பு பண்றது. நீ எனக்கு தேவையில்லைன்னு முடிவு பண்ணான்னு சொன்ன 10 நாளைக்கு தள்ளிப்படுத்தாட்ட ஒரு பயம் வருமா இல்லையா? ஆக நம்ம இல்லாம வாழ்ந்துருவாரு, நம்ம வந்து முக்கியம் கிடையாது, நம்ம தான் வாழ்க்கையை சரி பண்ணிக்கணும்னு, நம்ம தான் வந்து நமக்கு தான் அவர் மேல தேவை இருக்குது இப்படின்னு ஒரு பெண்ணு நினைச்சாருன்னா ஒழுங்கா வாழும். அப்ப தப்பு செய்கிறாள், ஒழுக்கக்கேடாக நடக்கிறாள், பேசுகிறாள் என்று சொன்னால் படுக்கையிலும் தள்ளி வைங்க. இதை முதல் கட்டமா ரசூலுல்லாஹி நடவடிக்கை மேற்கொள்ள சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன? அதுக்கப்புறம் திருந்தல படுக்கையில தள்ளி வச்சு பார்க்கணும். அது இவன் என்ன செய்வான்? ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணிருப்பான், அதுக்காக படுக்கையில தள்ளி வந்துருவான். அதுக்கப்புறம் அப்ப இவனுக்கு இருக்க முடியாது, மனைவி விட்டு இப்படி இருக்கிறது, அதனால நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போயிடுவோம் இப்படின்னு இவன் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை வந்து பிரியாது, எடுத்த உடனே தலை கிடையாது. அப்ப அதனால சூழ்நிலை செய்யறாங்க, படுக்கையிலிருந்து தள்ளி வச்சுப்பாரு, அதை தியாகம் பண்ணு. அதுல சரி வராவிட்டால் தர்பன் கயிறு போடுறீங்க, அவர்கள் அடிங்கிறாங்க. அடிச்சாதான் சில பேர் சரியா வரும், அடிக்கணும். எப்படி அடிக்கிறது? உருட்டை கட்டு எடுத்து சாத்திர கிடையாது, இல்லைன்னா ஒரு நேரத்தில் திரும்பி சாத்திரா, சும்மா அடிக்கிற மாதிரி காயப்படா வந்து அடிக்க சொல்றாங்க. அடிங்க, எப்படி அடிக்கணும்? காயப்பட அடிக்கிற மாதிரி இருக்கணும், அதுக்கான உள் காயமா அடிக்கணும், அந்த அர்த்தம் கிடையாது. அடிக்கிற மாதிரி அடிக்க சொல்றாங்க. அதை கூட ஒரு கட்டத்தில் சொல்றாங்க. சகாபி கேட்கிறாரு, அப்படி சொல்றேன், நீங்கள் மனைவிமார்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமை என்ன? இந்த கடமை சொல்றாங்க. சொல்றேன் கடமை சொல்லும்போது அதில் முக்கியமா சொல்றாங்க, வளா தந்திரிப்பில் வச்சுக்க, முகத்தில் அடிக்காத. எதுக்கு சொல்றாங்க? முதுகுல குத்துன்னு அர்த்தம் இல்லை, எடுத்த உடனே கை அங்கதான் போகும், வளான்னு ஒரு அரை போல கை போகும். அவன் அல்லாவுடைய ரசூல் கண்டிச்சிருக்கிறாங்களே,
அதுக்கு காரணம் சொல்றாங்க. எதுக்கு முகத்தை அடிக்கக்கூடாது? மனைவியை மட்டும் இல்ல, எந்த மனுஷனையும் முகத்தை அடிக்கக்கூடாது. தாக்குவதாக இருக்க முகத்தை தாக்காதீங்க. ஏன்? அல்ல தன்னுடைய முகசாயில மனுஷனை படைச்சிருக்கிறான். ஆலமலேஸ்வரத்தை அல்ல படைச்சாங்க. அந்த ஆலமலேஸ்வரனுடைய முகம் எப்படி இருக்குன்னு கேட்ட அல்ல தன்னுடைய முகசாயில படைச்சிருக்கிறான். அந்த மாதிரி நம்முடைய முகம்ல ஆலமலேஸ்வரனுடைய முகமா இருக்காரு. ஆலமலேஸ்வரர் அவர் 60 முகமா இருந்தார். ஆகல நீல எல்லாத்தையும் பார்த்தா பிரம்மாண்டமா இருக்கு அவர் தலை. நமக்கு சுருங்கி போன கிஸ்மிஸ் மாதிரி அவர் தலையை நம்ம தலையை பார்த்தா கிஸ்மிஸ் படம் மாதிரி ஆயிடுச்சு. அவர் பிரம்மாண்டமா இருந்திருக்கலாம். அப்ப தன்னுடைய முகசாயில அல்ல ஆலமை படைத்திருக்கிற காரணத்துக்கு எந்த மனுஷனையும் முகத்துல தாக்காதீங்கன்றாங்க. குறிப்பா மனைவியை சொல்றாங்க, மனைவியை முகத்துல தாக்காதீங்க, கண்ணத்துல அறையாதீங்க. எதுக்காக வேண்டி? கையை அங்கதான் போகும். கையை கட்டுப்படுத்திக்கிட்டான்னு சொன்னா எங்க காலில் அடிக்கணும், முதுகுல அடிக்கணும், அடிக்க மாட்டான். இதை ரசூலுல்லாஹி என்ன செய்யறாங்க? இறுதி ஹஜ்ஜில சொல்றாங்க, வந்திரி புகுந்த நறுமண் கைரும் போறாங்க, அவர்களை காயப்படாத விதத்தில் அடிங்க. அடிக்கிற மாதிரி இருக்கணும். அடிச்சா ரோசம்லாம் போயிடும். அடிச்சே பழகிட்டோம்டா நம்ம ஆம்பளை பொம்பளை ஒரு வலிமை வாய்ந்தவனோட சண்டை போடலாம். ஒரு வலிமை இல்லாதவரோட ஒரு பலவீனமான ஒரு பெண்ணோட சண்டை போட முடியுமா? சில ஆளுகளை பார்த்தா கண்டிப்பா கட்ட முடிஞ்சு போயிடும். கண்ணை பேத்து போடுறது, மண்டையை உடைச்சு போடுறது, அந்த மாதிரி தாறுமாறா கேட்கறது நிறைய இல்லைன்னு கேட்டப்பட செய்வான். இது ஏன் மூணு இடத்துல எப்படி எல்லாம் அடிக்கும். தாய் கேட்க முடியாது, தகப்பன் கேட்க முடியாது. இப்படி யார் பின்னாலும் செய்வான். எனக்கு அதிகாரம் இருக்குது. அப்ப ஓ மேல அல்லாவுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா? ஓ மேல அல்லாவுக்கு வலிமை இருக்கா இல்லையா? இதை விளங்காம செய்யறத தப்பு பண்ண அடிப்பேன். இப்படி நான் அடிச்சா என்ன ஆகும் கேட்டா 4 அடியில பாக்குவா. என்ன செய்யக்கூடாது? 2 அடி அடிப்பார், அடிக்கிற பரவாயில்ல. நம்ம தப்ப கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்போம். பள்ளிக்கூடங்களையும் பார்க்கலாம். சில பேர் வாத்தியார் போட்டு அடி நோக்குவார். மாணவர்கள் லேட்டா வருவான், ஒண்ணுமே கேட்க மாட்டார். வாத்தியார் வந்தோட கை நீட்டுவோம். எதுக்காண்டி அடிக்கிறதுல போறீங்க அடிங்க. அவர் அடிக்க விட மாட்டாரு, சும்மா அப்படி கையை வச்சுட்டே இருப்போம். அப்ப அந்த மாதிரி வந்து அடித்து பழகி விட்டோமே என்றால் அவங்களுக்கு சாதாரணமாயிரும். நல்லா அடிச்சுக்கிறீங்க, பரவாயில்லை, அடிக்கிறதுல செய்வீங்க, ரெண்டு தெரியும். இப்படின்னு ரசூலுல்லாஹி செய்யறாங்க. இதை சொல்றாங்க, அடிக்கிற மாதிரி காயப்படாத அடிக்கணும். அடிப்பாருங்கிற ஒரு பயம் இருந்தா தான் பயம் இருப்பதை விட அடிச்சடிச்சு பழகிட்ட பயம் இருக்காது. அப்ப லேசா உங்களை காயப்படாத விதத்தில் அடியுங்கள். பையன் அத்தானுக்கும் பல தப்பு அழகின சபிக்கிறா. இதுக்கு கட்டுப்பட்டார்களே வேற வழியை தேடாதீங்க. திரும்பி தாங்க சொன்ன செய்யக்கூடாது. பழச சொல்லி குத்தி காட்டக்கூடாது. அன்னைக்கு பண்ணிக்கல நீ அந்த மாதிரி ஆகலதானே, இப்படி எல்லாம் செய்யக்கூடாது. திரும்பி வந்த பிறகு திரும்ப வேற வழியை தேடக்கூடாது அப்படின்னு ரசூலுல்லாஹி சொல்லிட்டு சொல்றாங்க. இன்னலக்கும் நிசாய்க்கும் அழைக்கும், இன்னலக்கும் நிசாய்க்கும் ஹக்கா வலி நிசாய்க்கும் அழைக்கும் ஹக்கா. உங்களுக்கு உங்கள் மனைவியர் மேல சில உரிமைகள் இருக்கிறது, உங்கள் மனைவிக்கு அதே மாதிரி உங்கள் மேல சில உரிமைகள் இருக்கிறது அப்படின்னு ரசூலுல்லாஹி சொல்லிட்டு சொல்றாங்க. மனைவியினுடைய கடமை என்ன? திருமண வாழ்க்கையில மனைவியினுடைய கடமை என்ன? இதெல்லாம் இறுதி பேருவையில பாடம் நடத்துறாங்க, கிளாஸ் நடத்துறாங்க. கணவன் மனைவிக்கு எதுக்காக நடத்துறாங்க? ஒரு குடும்ப வாழ்க்கையில ஒருத்தர் சந்தோஷமா இருந்தாதான் வெளி வாழ்க்கையில நிம்மதியை பிரகாசிக்க முடியும். எவ்வளவு பெரிய தலைவனாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சாரராக இருந்தாலும், வீட்டுல டார்ச்சர் வைக்கிறேன், வெளியே அவனால் நடமாடவும் முடியாது. எந்த பொறுப்புல இருந்தாலும் சரி. ஒரு நாட்டுக்கு பிரதமரா இருந்தாலும் மனைவி சரியில்லை டார்ச்சர் எப்படி வெளியே வந்து நடமாடுவான்? அதனால இதை சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு கணவன் வந்து சரியில்லைன்னா மனைவி நிம்மதியை வாழ முடியாது. அம்மா நல்லா இருக்கலாம், பாப்பா நல்லா இருக்கலாம், அண்ணன் நல்லா இருக்கலாம், என்ன நல்லா அமைஞ்ச பூசம் தெரியலன்றா வாழ்க்கை தொலைஞ்சுதானே. அதனால இதை சொல்றாங்க. சுல்லாசனும் தன்னுடைய பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு பெண்ணுடைய கடமை இந்த குடும்ப வாழ்க்கையில அவள் வந்து கணவனுக்கு துரோகம் செய்யக்கூடாது. கணவனுடைய இடத்தை வேற யாருக்கும் கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்தாலும் அவன் கோபுரில் அர்த்தம் இருக்கு. அவள் கொடுத்தாலும் அவன் கொந்தளிக்கிற அர்த்தம் இருக்கிறது. அவனுடைய வேளாண் முடிவு எடுக்கிறதுக்கு அர்த்தம் இருக்கிறது. அந்த மாதிரி துரோகம் பண்ணாதீங்க. அதே மாதிரி வந்து கணவன் வெறுக்கிற ஆளுகளை வீட்டுக்குள்ள அழகு பண்ணாதீங்க. ரசூலுல்லாஹி சொல்றாங்க. கணவனுக்கு ஒரு ஆளை பிடிக்கல, மாமா மகனும் முன்னாடி வந்திருப்பான், அல்லது பெரியத்த மகனும் முன்னாடி வந்திருப்பான். அந்த மாதிரி ஒரு குடும்ப நண்பன் ஒருத்தர் வருவான். இவன் கல்யாணம் பண்ண பிறகு ஒரு பெண்ணு தனியா இருக்கும்போது வரலாமா, ஒரு கணவனோட இருக்கும்போது வரலாமா? வேற நாட்டு சொல்லுவானே. ஆனால் சில பேர் சாதாரண எடுத்துக்குவான். பரவாயில்ல நம்ம இருக்கும்போது வரலாம் இப்படி எடுத்துக்குவான். எல்லாரும் மனதையும் ஒரே மாதிரி இருக்காது. சில பேர் நினைப்பா, ஏன் நம்ம அடிக்கிற வரலாம், எதுக்கு வரலாம், வேற நாட்டு சொல்லிட்டாங்க வைங்க. அந்த மாதிரி நினைச்சு வேற வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டால் அதுக்கு கட்டுப்படும். அவர் என் ஃப்ரெண்டு பள்ளிக்கூடத்தில் படிச்சாரு, காலேஜில் அதெல்லாம் வச்சுக்கிற கூடாது. யார் இருக்கட்டும் எல்லாம் அந்த காலேஜில் முடிஞ்சுட்டு அவ்வளவுதான். இங்க வந்து வர்றாருந்தா நான் இருக்கும்போது வரட்டு, என்கிட்ட பேசிட்டு அப்படி இல்லைன்னா ஒரு கூட்டமா இருக்கும்போது சந்திக்கிட்டு இப்படித்தான் என்ன செய்வாங்க. சில பேர் அந்த மாதிரி கண்டிஷன் போடுவாங்கல்ல, இப்படி கண்டிஷன் போடுறதுக்கு ஒரு உரிமை இருக்குது. ரசூலுல்லாஹி சொல்றாங்க, இந்த கண்டிஷன் போட்டா கட்டுப்படுது. அவன் வரக்கூடாது இவன் வரக்கூடாதுன்னு சொன்னா சிலவர் செய்யறாங்க. எனக்கு புதுசில வேணாம், அதுக்காக வேண்டி எனக்கு வாட்ஸ்அப்ல நீ ஒருத்தரோட தொடர்பு வைக்க கூடாதுன்னு சொல்றாங்க. நீ வந்து நீ பேஸ்புக்ல ஒரு ஆள் தொடர்பு வைக்க கூடாது அப்படின்னா எனக்கு அதுதான் முக்கியம், புதுச வேணாம்.
மேலை நாடுகள் எல்லாம் அந்த மாதிரி நடக்குது. மேலை நாடுகள் எல்லாம் உங்களுக்கு இன்டர்நெட் வசதி வேணுமா, இன்டர்நெட் தொடர்பு வேணுமா, கணவன் தொடர்பு வேணுமா அப்படின்னு கேட்டா கணவன் தொடர்பு இருந்தாலும் பரவாயில்லை, இன்டர்நெட் தொடர்பு ஆகக்கூடாது இப்படின்னு பெண்கள் ஆய்வு பண்ணும்போது அவங்க சர்வே எடுத்தா பெண்கள் செய்யறாங்க இன்டர்நெட் தொடர்பு நம்மளால சொல்றாங்கல்ல. இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போய் இறங்கணும்னு ஒய்ஃபை இல்லாட்ட பரவாயில்ல, வைஃபை இல்லாம இருக்க முடியாது. அந்த மாதிரி செய்யறாங்க. போனவங்க ஃபர்ஸ்ட் இன்டர்நெட் கனெக்ஷன் தான். வைஃபை இருந்தா தான் ஒய்ஃபை பேச முடியும். அதுக்காக ஒய்ஃபை இல்லாட்ட இருந்துருவேன், வைஃபை இல்லாம இருக்க முடியாது அப்படிங்கிற பாருங்க. அந்த மாதிரி மேலை நாடுகள் எல்லாம் என்ன நடக்குது, எங்களுக்கு இன்டர்நெட் தான் வேணும். இன்டர்நெட்டோட வாழ்க்கை நடத்தக்கூடிய அந்த பெண்களை பார்க்கிறோமே, ரசூலுல்லாஹ் எவ்வளவு அழகா சொல்றாங்க. எத்தனை பேருடைய குடும்ப சீரழிந்து இருக்கிறது, எவ்வளவு பேர் வாழ வெட்டிகளா இருக்கிறார்கள், எவ்வளவு பேர் அதே மாதிரி தன்னுடைய மனைவி இழந்திருக்கிறார்கள், புருஷன் இழந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் இதை சொல்றாங்க. இறுதி நீங்கள் கணவனுக்கு ஒரு ஆளை பிடிக்கிறத வீட்டுக்குள்ள அளவு பண்ணாங்க. அவன் யாரா இருக்கட்டும், எவ்வளவு நெருக்கமான உன்னுடைய குடும்பத்துக்கு நெருக்கமான ஆளா இருக்கட்டும் அளவுப்படக்கூடாது. இதை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதே மாதிரி சொல்றாங்க, இதுல அவர்கள் சரியா இருப்பார்கள். பெண்கள் என்ன செய்யறாங்க, உங்களுக்கு துரோகம் பண்ணல, உங்களுக்கு பிடிக்காத அளவு வீட்டுக்குள்ள அளவு பண்ணல, நீங்க என்ன பண்ணணும், நீங்கள் அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உணவு கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. மனைவிக்கு உணவு கொடுக்கணும். சாப்பாடு நீங்க தான் போடணும். உங்க அம்மாவுடைய பொறுப்பு இல்லை, உங்க பாப்பாவுடைய பொறுப்பு இல்லை, உங்களுடைய அண்ணனுடைய பொறுப்பு இல்லை. நீ தான் அவளுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அவளுக்கு நீ தான் துணிமணி கொடுக்கணும் இப்படிங்கிறாங்க. இதை இன்னொரு கட்டத்தில் சொல்றாங்க, சாப்பாடு கொடுக்குற துணிமணி கொடுக்கணும். என்ன இவர் போய் நல்லா கடையில வெளியே விழுத்து வாங்கிட்டு நீ எல்லாத்தையும் பழைய சொல்லிட்டு இருக்க, இது இல்லை. சில பேர் என்ன செய்வாங்க, வீட்டுல சாப்பிடுவோம், ஆம்பளையை சாப்பிட்டு மிச்சத்தை தான் பொம்பளை சாப்பிடுவாங்க. நிறைய வீடுகள், பெரும்பாலான வீடுகள் அதுதான். மிச்சம் என்ன, இவர் எல்லாத்தையும் எடுத்து மேஞ்சிருவார். என்ன இருந்தாலும் முக்கியமான ஈரெல்லாம் கழுவாங்க, நெஞ்சு கறி எல்லாத்தையும் சாப்பிட்டு அவளுக்கு ஒரு அப்பளும் பருப்பு இருந்த போது அவளுக்கு திக்க போற வரிசையாவ நாடுதலாரு இப்படின்னு செய்யறான். பொம்பளைக்கு உணர்ச்சி இருக்குமே, அவளுக்கு ஆசை இருக்குமே, அவளுக்கு நாக்கு இருக்குது, இதெல்லாம் விளங்க மாட்டேங்கிறான். அந்த மாதிரி வச்சு மேய்ஞ்சிட பாருங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் துத்தியுமாக இதா தைத்த, நீ உண்ணும் போது அவளுக்கு உண்ண கொடுக்க வேண்டும், பக்கத்துல உட்கார சாப்பிடணும். சில பேர் கொடுப்பாங்க. இப்ப கல்யாணம் பண்ணது புது மாப்பிள்ளை கொடுக்கணும் இருப்பாங்க, அப்ப ஊட்டி விடுறது, அப்ப ஊட்டி விடுறது அது வேற ஸ்டைலு. ஆனா எல்லா காலத்திலும் இருக்கணும். அப்பதான் கணவன் மேல பாசம் வரும், அப்பதான் மனைவி மேல ஒரு பாசம் வரும். பக்கத்துல உட்காந்து உண்ணும் போது உண்ண கொடுப்பா, நீ சாப்பிட சாப்பிடக்கூடாது. தற்சூகா இதை பிரசைத்த, நீ உடுத்தும் போது அவளுக்கு கொடுத்த கொடு. அவங்களுக்கு வருஷம் தான். பெருநாளைக்கு பெருநாள் தான் பெண்களுக்கு துணிமணி. இவர் மாசம் எடுத்து கொடுத்துருவாரு. ஒரு கல்யாணம் ட்ரெஸ், ஒரு எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் ஒரு ட்ரெஸ், இப்படின்னு இந்த மாதிரி துணிமணி எடுக்கும்போது உங்களுடைய மனைவிக்கு எடுத்து கொடுக்குறீங்களா? ரசூலுல்லாஹ் இதை சொல்றாங்க, உடுத்தும் போது உடுத்த கொடு இப்படின்னு பெருமானார் சொல்றாங்க. இதை இறுதி ஹஜ்ல சொல்றாங்க. இதை நீங்க கடைபிடிச்சிக்கணுங்க. இதை ஒரு ஆள் கொடுக்கலன்னு வைங்க, இருக்க இடம் கொடுக்கல, அதே மாதிரி சாப்பாடு கொடுக்கல, துணிமணி கொடுக்கல, ஒரு தேவைக்கு கொடுக்கல, அப்ப என்ன செய்யறது? ஒரு பெண்மணி கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் நல்லபடி சொல்றேன், ஹிந்தி என்ற ஒரு பெண்மணி கேட்கிறாங்க, என்னுடைய கணவர் அபு சுஃபியான் ரொம்ப தங்கமான ஆள், ஆனா பாக்கெட்ல இருந்து எதை எடுக்க மாட்டேங்குது, காசு வெளியே வர மாட்டேங்குது, இப்ப நான் என்ன பண்றது? தெரியாம எடுத்துக்கலாமா? ஏற்கனவே எடுத்து இருந்திருப்பாங்க, சும்மா கேட்கிறது. ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு அங்கீகாரம் வாங்கிடலாம்ல. ரசூலுல்லாஹ்ட்ட அங்கீகாரம் வாங்க, கணவனுடைய பாக்கெட்ல கை வைக்காத இந்த பெண்ணு இருக்க முடியாது. கை வைப்பாங்க, வச்சுக்கிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய அங்கீகாரம் கிடைச்சிட்டு மார்க்கம் ஆயிரும்ல. கேட்கிறாங்க, நல்லா எடுத்துக்கலாமா? ரசூலுல்லாஹ் எடுத்துக்கலாம்னாங்க. இறுதி ஹஜ்ல ரசூலுல்லாஹ் மக்களுக்கு உரை நிறுத்தி கொண்டிருக்கும் போது எல்லா ஆண்களும் ஓடி வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாம்னு ஒரு அம்மாவுக்கு சொன்னீங்க, எல்லா கூட எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எடுத்த பிரச்சனை இல்லை, பார்த்தா இங்க உள்ள மிக்சியை காணோம், இங்க உள்ள கிரைண்டரை காணோம். மிக்சி கிரைண்டர் அந்த காலத்துல இருக்காது, இல்ல கோதுமை பேச்சு பண்ணா அம்மா வீட்டு பேச்சு, எல்லாம் அண்ணன் வீட்டு எடுத்து கொடுத்து விடுறது. கணவனுக்கு தெரியாம இல்ல கூட அங்க போயிருச்சு. ரசூலுல்லாஹ் சொன்ன அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படியா இருக்குது? உடனே சொல்றாங்க, கணவனுடைய பொருளை நீங்க வேற யாருக்கு கொடுக்குறாருந்தா உங்களுக்கு தான் எடுத்துக்கலாம்னு சொன்னேன். வேற யாருக்கு நீங்க கொடுக்குறாருன்னா கணவனுடைய அனுமதி இல்லாமல் கொடுக்க கூடாது. கணவன் கேட்டு அவன் அனுமதி கொடுத்தா தான் கொடுக்கணுமே தவிர இல்லாட்டி கொடுக்க கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது ஹலால் இல்லைன்னு அதை சொல்றாங்க. இப்படி நிறைய விஷயத்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு தேவையான பல அறிவுரைகளை சொல்றாங்க. பெரும்பாவங்களை பத்தி பட்டியல் போடுறாங்க. இணை வைக்காதீர்கள், விபச்சாரம் செய்யாதீர்கள், திருடாதீர்கள் என்று பெரும்பாவங்களை சொல்றாங்க. அதே மாதிரி தஜ்ஜால் என்ற ஒருத்தன் கியாமத் நாளைக்கு முன்னாடி தஜ்ஜால் என்று ஒருத்தன் வருவான். அவன் கடவுள் தன்னை பற்றி சொல்லுவான். அவன் கண்ணை வந்ததுக்கு சாட்சியா இருக்குது. அவருடைய ஒரு கண் நல்லா இருக்கு, இன்னொரு கண் நல்லா இருக்காது, சுருங்கி போன திராட்சை பழமா இருக்கு. இவன் கடவுள் இல்லைங்கிறதுக்கு அவனே ஆதாரமா இருக்கிறான். அதனால அவன் பலவீனமான இருக்கிறான்ல, அவன் கண் அவனை சரிபட முடியல, இவன் எப்படி கடவுளா இருப்பான் என்று அவனை பத்தி ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை பண்றாங்க. எந்த இறை தூதரும் தன்னுடைய சமுதாயத்துக்கு
தஜ்ஜாலை பற்றி எச்சரிக்காம போனது கிடையாது. நானும் உங்களுக்கு எச்சரிக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஜ்ஜாலை பத்தி சொல்றாங்க, சௌரத்துவத்தை பத்தி சொல்றாங்க, வட்டியை பத்தி பெரும்பாவம் என்று அதை கண்டிக்கிறார்கள். அதே மாதிரி ஆட்சியாளர்களுக்கு நிறைய அறிவுரைகளை சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய இறுதி உரையில எதையெல்லாம் மக்களுக்கு அறிவுரையாக சொன்னார்களோ அதை ஒட்டுமொத்த மனித சமுதாயம் கடைபிடிப்பார்களாக இந்த நாட்டில் எந்த விதமான ஒரு இனவெறியும் மொழிவெறியும் குலவெறியும் இருக்கவே இருக்காது. ஒரு சிறந்த ஆட்சியை ஒரு தலைவர் நடத்த முடியும், சிறந்த குடும்பத்தை ஒரு குடும்ப தலைவர் நடத்த முடியும், தனிப்பட்ட வாழ்க்கையில எல்லாரும் சிறந்து விளங்க முடியும். அந்த அறிவுரைகளை அனைத்து மக்களும் கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன்.